ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் செய்யலான்ட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. அவரைக்காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருப்பாப்பா அப்படின்னாங்க. அவரைக்காய் கட் பண்ணலான்னு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் குட்டி பையன் வந்து ரொம்ப சேட்டை வந்து, நீ எப்படி அவரைக்காய் கட் பண்ணிடுவேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். நானும் அவனையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த அவரைக்காயும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ எப்படி கட் பண்ணிடுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக கீழே போட்டுட்டான். பாருங்கள், ஒன்று வாயில் வைக்கிறான், இல்லை எல்லாத்தையும் கீழே போடுறான். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான். இவனை வச்சுட்டு அறுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் என் பெரிய பையனுக்கு டைம் ஆகிடுச்சுன்ட்டு வெளியில் தண்ணியும் காய வச்சாச்சு. இன்றைக்கி பாருங்கள், எங்களோட செம்பருத்தி செடியில் இன்றைக்கி எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஒரு பூ, டெய்லியும் ஒரு பூ பூத்துருங்க. நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பூவை பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. பாருங்கள், அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டாங்க, பெரட்டின மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கேரட்டில் இட்லி செஞ்சுருந்தாங்க. குட்டி பையனுக்கும் இட்லி தான் ஊட்டுவோம், அதனால் கேரட் இட்லி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் சமையல் சாதம் தான். அப்புறம் என் பெரிய பையன் வந்து எனக்கு தோசை தான் வேணும்னா, தோசை சுடுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிட்டேன். எப்போவுமே தோசை நல்லா வரும், இன்றைக்கின்னு பார்த்து தோசை ஏதோ நல்லாவே வரல. சரி, ஓகே, எப்படியோ ஒன்று சுட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை சுட்டு கொடுத்தேங்க. அதுவும் பிஞ்சு பிஞ்சு வந்தது. அம்மா என்னம்மா முறுமுறுன்னு சுடுமா, மொறுமொறுன்னு சுடுமான்னு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஒரே டார்ச்சர். நான் என்ன சுடவா மாட்டேன்றேன், அது வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று 2 தோசை சுட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்தது. சாப்பிட சாமி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட சாமி அப்படி இப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு 2 தோசையும் சுட்டு கொடுத்தாச்சுங்க.